வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஈரானில் இஸ்ரேலிய விமான தாக்குதல்களின் போது கொல்லப்பட்ட ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர படைப்பிரிவு IRGCயின் மூத்த தளபதிகள், அணுவிஞ்ஞானிகள் மற்றும் பொதுமக்களின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள ஆயிரக்கணக்கான ஈரானியர்கள் தலைநகர் டெஹ்ரானில் கூடியுள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் சனிக்கிழமை காலை செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசிஷ்கியான் மற்றும் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவின் அல்-குட்ஸ் படையின் தலைவர் இஸ்மாயில் கானி ஆகியோர் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டதாக ஈரானிய ஊடகங்கள் மேலும் தெரிவித்தன. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர படைப்பிரிவு IRGCயின் மூத்த தளபதிகளில் முக்கியமான பலர் இஸ்ரேலிய விமான தாக்குதல்களில் கொல்லப்பட்டதை அடுத்து தற்போதுள்ள அதிமூத்த தளபதியாக அல்-குட்ஸ் படையின் தலைவர் இஸ்மாயில் கானி உள்ளார். இஸ்ரேலிய விமான தாக்குதல்களில் அல்-குட்ஸ் படையின் தலைவர் இஸ்மாயில் கானியும் கொல்லப்பட்டார் என்ற தகவல் முன்பு வெளியாகி இருந்தது. ஆனால் அவர் கொல்லப்படவில்லை என்பதால் மற்ற மூத்த தளபதிகளின் இறுதிச் சடங்குகளில் கலந்து கொண்டார் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது. அவருக்கு முன் அல்-குட்ஸ் படையின் தலைவராக இருந்த ஹசீம் சுலைமானி அமெரிக்க உளவுத்துறை CIA ஈராக்கில் நடத்திய ஆளற்ற விமான தாக்குதலில் சில ஆண்டுகளுக்கு முன் கொல்லப்பட்டிருந்தார். இஸ்ரேல் நடத்திய 12 நாள் போரில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர படைப்பிரிவு IRGCயின் மூத்த தளபதிகள், அணுவிஞ்ஞானிகள் மற்றும் பொதுமக்கள் 627 பேர் கொல்லப்பட்டதாக ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்தனர். அங்கு ஊடகங்கள் மீதான கடுமையான கட்டுப்பாடுகள் காரணமாக சேதத்தின் அளவை சுயாதீனமாக உறுதிப்படுத்த முடியவில்லை. ஈரானிய தாக்குதல்களில் இஸ்ரேலில் 28 பேர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆபரேஷன் எழும் சிங்கம் ராணுவ நடவடிக்கையின் போது இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் நடத்திய விமான தாக்குதல்களில் IRGCயின் மூத்த தளபதிகளில் 30க்கும் மேற்பட்டவர்களையும் 11 மூத்த அணு விஞ்ஞானிகளையும் கொண்டதாக இஸ்ரேலிய ராணுவத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் சுருக்கமாக கூறினார். ஈரானிய அரசு ஊடகங்கள் டெஹ்ரான் நகர மையத்தில் அவர்களின் வெகுஜன இறுதி சடங்குக்கு 2 மணி நேரத்திற்கு முன்பு இஸ்ரேலிய விமான தாக்குதல்களில் கொல்லப்பட்ட மூத்த ராணுவ தளபதிகள் மற்றும் அதிகாரிகளின் சவப்பட்டிகளின் முதல் புகைப்படங்களை வெளியிட்டன. இந்த புகைப்படங்கள் ஈரானின் உயர்மட்ட ஜெனரல் முகமது பகேரி, IRGC தலைமை தளபதி ஹொசைன் சலாமி, விண்வெளி படை தளபதி அமீர் அலி ஹாஜிசாதே, கதம் அல் அன்பியா தளபதி கோலம் அலி ரஷீத் மற்றும் அவரது வாரிசு அலி ஷம்கானி, IRGC குட்ஸ் படை பாலஸ்தீனிய தலைவர் சயீத் இசாதி மற்றும் ஈரானின் அணுவெடிப்பு தொழில்நுட்பத்திற்கு பின்னால் இருந்த நபராக அறியப்பட்ட சயீத் போர்ஜி ஆகியோரின் உடல்களை காட்டுகின்றன. ஒரு நாட்டின் பாதுகாப்பு படைகளின் அதிக எண்ணிக்கையிலான உயர்மட்ட தளபதிகள் கொல்லப்பட்டு அவர்களின் சவப்பெட்டிகள் வரிசையாக அடுக்கப்பட்ட காட்சி அந்த நாட்டின் பாதுகாப்பு பலவீனத்தை நன்றாக வெளிச்சம் போட்டு காட்டும் விதத்தில் இருந்தது. இது ஈரானிய மக்களின் மனங்களில் தமது பாதுகாப்பு படைகளின் மீது அவநம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியது. 12 நாள் போரில் இஸ்ரேலிய விமானப்படை ஈரானில் 900க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கியது. மேலும் அமெரிக்காவின் மத்தியஸ்த போர் நிறுத்தத்துடன் முடிவடைந்த போரின் போது இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஈரானின் ஏவுகணை உற்பத்தியை ஆழமாக சேதப்படுத்தியது என்று இஸ்ரேலிய அதிகாரிகள் கூறினார்கள். இவ்வளவு இழப்புகள் ஏற்பட்ட நிலையிலும் ஈரான் வெற்றியடைந்தது என்று இஸ்லாமிய குடியரசு அறிவித்துள்ளது. ஈரானிய சுப்ரீம் தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனி 12 நாள் போரின் போது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான தீர்க்கமான வெற்றியை ஈரான் பெற்றது என்று அறிவித்துள்ளார். அலி கமேனி போரில் ஈரானின் மகத்தான வெற்றி பெற்றதற்காக ஈரானிய மக்களுக்கு சமூக வலைதளம் எக்ஸில் கடந்த வியாழக்கிழமை வாழ்த்து தெரிவித்து 2 நாட்களுக்கு பின்னர் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர படைப்பிரிவு IRGCயின் மூத்த தளபதிகள் மற்றும் அணுவிஞ்ஞானிகளின் இறுதி ஊர்வலம் வருகின்றது. இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் நடத்திய விமான தாக்குதல்களில் IRGCயின் மூத்த தளபதிகளில் 30க்கும் மேற்பட்டவர்களும் 11 மூத்த அணுவிஞ்ஞானிகளும் கொல்லப்பட்ட நிலையில் போரில் ஈரான் எப்படி மகத்தான வெற்றி பெற்றது என்பதை அலி கமேனி விளக்கவில்லை. அலி கமேனி வெளியிட்ட வெற்றி செய்தியில் ஈரானின் மகத்தான தேசத்திற்கு சில வாழ்த்துக்களை தெரிவிப்பது அவசியம் என்று நான் கருதுகிறேன். இஸ்லாமிய குடியரசின் தாக்குதல்களால் இஸ்ரேலின் சியோனிச ஆட்சி கிட்டத்தட்ட சரிந்து நசுக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். இஸ்ரேல் தனது உதவியின்றி அளிக்கப்படும் என்று அஞ்சியதால் அமெரிக்கா போரில் ஈடுபட்டதாகவும் அவர் கூறினார். அலி கமேனியின் கூற்றுப்படி அமெரிக்கா ஈரானில் நடத்திய தாக்குதலில் இருந்து எதையும் பெறவில்லை. அதே நேரத்தில் ஈரானிய அணு ஆலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கு ஈரான் எப்போது வேண்டுமானாலும் பதிலடி கொடுக்க முடியும் என்றார். ஈரான் மீது இனி அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் அமெரிக்கா அதிக விலை கொடுக்க வேண்டி இருக்கும் என்றும் ஆயத்துல்லா அலி கமேனி எச்சரித்தார். இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் ஒற்றை தாக்குதலில் அடித்து வீழ்த்தியதாக வெற்றி முழக்கம் செய்துள்ள அலி கமேனி, இஸ்ரேலிய படுகொலையை முயற்சிகளுக்கு பயந்து ஒரு மறைவான இடத்திற்கு இடம்பெயர்ந்து மின்னணு தகவல் தொடர்புகளை தவிர்த்து பொதுமக்களின் பார்வையில் இருந்து 2 வாரங்கள் காணாமல் போன பின்னர் கமேனியின் வீர வாழ்த்துக்கள் வந்துள்ளன. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்து ஏற்படுத்திய போர் நிறுத்தத்தை தொடர்ந்து வெற்றி பெற்றதாக கூறியதற்காக ஈரானின் சுப்ரீம் தலைவர் அலி கமேனி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக சாடினார். தாம் தலையிட்டு கமேனி மீதான தாக்குதலை தடுத்து நிறுத்தியிராவிட்டால் அலி கமேனிக்கும் இறுதி ஊர்வலம் வைக்க வேண்டி இருக்கும் என்று ட்ரம்ப் சுட்டிக்காட்டினார்.
டெஹ்ரான் மீதான இறுதி பெரிய இஸ்ரேலிய விமான தாக்குதலை தானே தனிப்பட்ட முறையில் நிறுத்தியதாக கூறிய ட்ரம்ப், கமேனி எங்கே பதுங்கினார் என்று சரியான இடம் தெரிந்திருந்தும் அவரை குறிவைத்து தாக்குதல் நடத்த அனுமதிக்க மறுத்துவிட்டதாகவும் கூறினார். அவர் எங்கு மறைத்து வைக்கப்பட்டுள்ளார் என்பது எனக்கு தெரியும். மேலும் உலகின் மிகப்பெரிய மற்றும் சக்தி வாய்ந்த இஸ்ரேல் அல்லது அமெரிக்க ஆயுதப்படைகள் அவரது உயிரை கொல்ல நான் அனுமதிக்க மறுத்துவிட்டேன் என்று ட்ரம்ப் சமூக ஊடகங்களில் பதிவிட்டார். செவ்வாய்க்கிழமை போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்ததிலிருந்து அவர் முதன்முறையாக கமேனி வியாழக்கிழமை தொலைக்காட்சியில் ஆற்றிய உரையில் ஈரான் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இரண்டையும் அடித்து வீழ்த்தியதாக கமேனி அறிவித்தார். அதற்கு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் உண்மையை சொல்லுங்கள் என்று அலி கமேனிக்கு கூறியுள்ளார். அலி கமேனியின் கருத்துக்களையும் தோற்றத்தையும் கேலி செய்து கருத்து தெரிவித்த ட்ரம்ப் வெள்ளிக்கிழமை ஒரு செய்தியாளர் சந்திப்பிலும் மீண்டும் ட்ரூத் சோசியலிலும் பதிலளித்தார். ஈரான் போரில் வெற்றி பெற்றதாக அயத்துல்லா வெளியிட்ட அறிக்கைக்கு நான் பதிலடி கொடுக்க போகிறேன் என்று ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் கூறினார். ஓ கடவுளே, நீங்கள் உண்மைக்கு சொல்ல வேண்டும். நீங்கள் கடுமையாக அடிபட்டு விட்டீர்கள். கமேனியின் நம்பகத்தன்மையை ட்ரம்ப் கேள்வி எழுப்பினார். மேலும் கூறிய ட்ரம்ப், போரில் தோல்வியடைந்த ஈரான் நாட்டை சேர்ந்த சுப்ரீம் தலைவர் என்று அழைக்கப்படும் அயத்துல்லா அலி கமேனி தனது கூற்று பொய் என்று தெரிந்திருந்தும் இஸ்ரேலுடனான போரை வென்றதாக இவ்வளவு வெளிப்படையாகவும் முட்டாள்தனமாகவும் கூறுவது ஏன் என்று கேட்டார். மேலும் தெரிவித்த ட்ரம்ப், அலி கமேனியின் நாடு அழிக்கப்பட்டது, அவரது 3 தீய அணுசக்தி நிலையங்கள் அழிக்கப்பட்டன. ஈரான் மீது நாம் விதித்த தடைகளை நாம் நீக்குவது குறித்து யோசனை ரத்து செய்யப்பட்டது. ஈரான் மீதான அமெரிக்க தடைகளை தளர்த்துவது குறித்து பரிசீலித்து வந்ததாக ட்ரம்ப் கூறினார். ஆனால் கமேனியின் போலி வெற்றி அறிவிப்புகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அந்த முயற்சியை கைவிட்டு விட்டதாக குறிப்பிட்டார். ஈரான் மீண்டும் உலக ஒழுங்கு ஓட்டத்தில் இறங்க வேண்டும், இல்லையெனில் அவர்களுக்கு நிலைமை மோசமாகிவிடும் என்று ட்ரம்ப் தனது சமூக வலைதள பதிவில் எச்சரித்தார். அது பற்றி கூறிய அவர், ஈரானியர்கள் எப்போதும் மிகவும் கோபமாகவும் விரோதமாகவும் மகிழ்ச்சியற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். ஈரானியர்களின் நடவடிக்கைகள் அவர்களுக்கு என்ன கொடுத்தது என்று பாருங்கள். எரிந்து போன வெடித்து சிதறிய நாடு, எதிர்காலம் இல்லாதது சீரழிந்த ராணுவம், பயங்கரமான பொருளாதாரம், அவர்களை சுற்றி மரணம் என்று கூறிய ட்ரம்ப் முகத்தில் ஒரு பழக்கமான மலர்ச்சியுடன் முடித்தார். ஈரானின் தலைமை வினிகரை விட தேன் மூலம் நீங்கள் அடிக்கடி அதிகம் பெறுவீர்கள் என்பதை உணர்ந்தால் நன்றாக இருக்கும் என்று நான் விரும்புகிறேன் என்றும் அவர் கூறினார்.